இது regular arm and this one is magic arm. Come on, focus. Right. இந்த ஒரு டிவைஸ் இருந்தா போதும். இதுதான் magic arm அப்படிங்கிறது. Hello guys, இந்த வீடியோல இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ண போறோம். இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படினா ஒரு magic arm. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பிராண்ட் நேம் இல்ல, எதுவுமே இல்ல. ஒரே ஒரு plain brown color டப்பா மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. Amazonல இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். சோ ஓரமா வச்சிருவோம். நமக்கு இதுதான் முக்கியம். இது எப்படி இருக்கு குவாலிட்டிங்கறத பாப்போம். பபிள் டிராப்பர் வச்சு கொடுத்திருக்காங்க. சேஃபா இருக்கணும்ங்கிறதுக்காக. ஓகே. இந்த மேஜிக் ஆர்ம் பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே பாத்தீங்கன்னா குவாட்ரிஞ்ச் ஸ்க்ரூவோட வரும். இந்த குவாட்ரிஞ்ச் ஸ்க்ரூ கூட இந்த மாதிரி ஒரு கோல்ட் ஷூ மவுண்ட்டும் வரும். இந்த மவுண்ட்டை நம்ம இதில் அட்டாச் பண்ணிட்டு இது இப்படி தான் வந்துச்சு எனக்கு வரும்போது. இதை வந்து கேமராவோட ஃப்ளாஷ் ஷூ போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து இதை மாட்டிக்க வேண்டியதான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மொபைல் ஹோல்டரை கூட நம்ம அட்டாச் பண்ணிக்க முடியும். இது மாதிரி அட்டாச் பண்ணிட்டு இந்த ஒரு எண்டை வந்து கேமராலையும் இதை இன்னொரு எண்டை வந்துட்டு மொபைல்லையும் கனெக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீனை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மொபைல் அட்டாச் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃப்ளாஷ் ஷூவில் வச்சு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக அந்த ஸ்க்ரீனுக்கு நேராக மொபைல் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, இப்போ இதை கனெக்ட் பண்ணியாச்சு. இது இப்படியே மூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மேஜிக் ஆர்மை தூக்கி கேமராவோட பாட்டமில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மொபைலோட இந்த ஹோல்டரை வந்துட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் மொபைலை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை மாற்றியும் பண்ணிக்கலாம், அது உங்களோட ஒப்பீனியன். இப்போ இதை வச்சுட்டு நான் வெளியில் சம் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா காக்கா பறந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நான் வந்துட்டு போட்டு எடுத்து காமிச்சிருக்கேன். ஐ ட்ராக்கிங்லாம் எப்படி வேலை செய்யுது என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு இப்போ டைரெக்டாக என்னால் காட்ட முடியுது. நார்மலாக நிழலில் வந்து ஷூட் பண்ணோன்னா ஓகே. கொஞ்சம் வெயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னாவே ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுது. பாருங்கள், சுற்றி இருக்குது எதுவுமே தெரில. பட் கேமரா டிஸ்பிளே க்ளீனாக இருக்குது. அது வரைக்கும் ஓகே. ட்ராக்கிங் எல்லாமே சூப்பர். இது லைவ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு நிறைய யூஸ் இருக்குது இந்த மேஜிக் ஆர்முக்கு. இது இந்த பக்கம் வந்து மொபைல் வச்சுட்டு இந்த பக்கம் வேறு ஏதாவது ப்ராடக்டை வந்து ஹோல்டு பண்ணிவிட்டு அதில் எடுத்துகிட்டு போக முடியும். மொபைல்லே கூட ஒரு நல்ல நல்ல பீரோல்லாம் வந்து இதை வச்சு எடுத்துக்க முடியும். பிஓவி ஷார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே கூட இதை வச்சு எடுத்துக்க முடியும். நான் இதை வச்சு நிறைய வீடியோஸ் வந்து எடுத்துருக்கிறேன். நான் இதுலேயே சைட் பை சைட் டெமோவாக நான் அப்படியே காமிச்சிட்டே வரேன் பாருங்கள். எனக்கு பர்சனலாக பார்த்தா ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதில் வந்து இதை வச்சு நம்ம கேமராவில் மாற்றோம் அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியாக லூஸ் ஆகிடுது. இது வந்து ஃப்ளாஷ் ஷூவில் மாட்டுறது இல்லையா, ஸோ இதை வச்சு தான் நம்ம டைட் பண்ணணும். ஸோ இது போய் கேமராவில் வந்து பிடிச்சிட்டு நிற்கிறது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருக்க மாட்டேங்குது, கலண்டு வந்துடுது. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா இதை கலட்டி ஓரமாக வச்சுட்டு இது ரெண்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எண்டை வந்து கேம்லையும் ஒரு எண்டை வந்துட்டு மொபைல் ஹோல்டர்லையும் மாட்டிட்டு நான் அழகாக இப்படியே வச்சு ஷூட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இதில் இன்னொரு ஒரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்றையும் இண்டிவிஜுவலாக டைட் பண்ணுறதுக்கு தேவையே இல்லை. இப்போ இது எல்லாமே வந்து லூஸாக இருக்குது இல்லையா, இது இந்த பக்கம் ஒரு பால் ஹெட் இருக்குது, இதுவுமே ஃப்ரீயாக நமக்கு ரொட்டேட் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் ஒரு பால் ஹெட் இருக்குது, இதுவுமே ஃப்ரீயாக நம்மளுக்கு ரொட்டேட் ஆகுது. இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம டைட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு நாபை வச்சு டைட் பண்ணோம்னா போதும். அப்போ இது ஒன்றை லூஸ் பண்ணாலே எல்லாமே லூஸ் ஆகிடும். அதே மாதிரி இது ஒன்றை டைட் பண்ணாலே எல்லாமே டைட் ஆகிடும். ஸோ நமக்கு எப்படி பொசிஷன் வேணுமோ அப்படி வச்சுட்டு இந்த ஒரு ஸ்க்ரூவை டைட் பண்ணால் போதும், இது எல்லாமே அப்படியே அரெஸ்ட் ஆகி கிரிப்பாக நின்றுக்கும். பாருங்க, எல்லாமே அரெஸ்ட் ஆகிடுச்சு. சுத்தமாக இந்த பால் ஹெட் எதுவுமே வந்து ரொட்டேட் ஆகலை. மெட்டலில் தான் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது இந்த டிவைஸு. ஸ்மால் ரிக்னு பிராண்ட்லலாம் கூட இந்த மாதிரி ஒரு மேஜிக் ஆர்ம் வருது. நியூவர் அப்படின்னு சொல்லி இன்னொரு பிராண்ட்லேயும் கூட இருக்குது.
கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு அதெல்லாம். இது கொஞ்சம் சீப்பராக கிடைச்ச மாதிரி இருந்துச்சுன்னு நான் இது ஆர்டர் போட்டிருந்தேன். பட் நல்லாவே இருக்குதுங்க, குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது. மெட்டல் தான் இது, பிளாஸ்டிக்லாம் கிடையாது. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது, நம்பி யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு சிம்பிள் செட்டப் வந்து இது எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணது ஒரு அருமையான விஷயம். ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஒரு டிவைஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி பீரோல் வந்து நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்துல எல்லாமே கூட. நான் இதோட பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வேற ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பபாய்.